Free Fire India is set in a virtual world and is not based on the real world. I've done this 1,000 times. In virtual reality. I will ensure the Yagami name lives on. First Doom. Double takedown. பேப்பர் படித்துக் கொண்டிருந்த ஒரு அப்பாவியை பின்பக்கமாக நின்று கொண்டிருந்த ஒரு மர்ம மனிதன் கொலை செய்தான். அட என்ன பேப்பர் படிச்சுக்கிற பேப்பர்ல நீசா வந்தான். அப்ப பேப்பர் படிக்கிறப்ப பார்த்து படிக்கணுமோ? என்ன பண்ணிட்டு இருக்க? முதுகு சொரிஞ்சிட்டு இருக்கேன். முதுகு சொரியா? முன்னால சொரி. முன்னாடி எப்படிங்க முதுகு சொரிய முடியும்? பின்னாடி தானே சொரிய முடியும். டேய் முன்னால வந்து நின்னு பின்னால இருக்க முதுகு சொரிடா. ச்சே நிம்மதியா டீ கூட சாப்பிட முடியல. சாவுங்கறாக்கு. அது மனுஷனுக்கு கலக்கு. சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பணும் இல்ல? இப்ப சந்தேகமே இல்லாம சந்தோஷமா பேப்பர் படிப்போம். Thanks. Help me! Help me! Help me! First Doom. Double takedown. Thanks. Need equipment. First Doom. Help me! Help me! Help me! Triple takedown.
First doom. Help me. Thanks. I need blue ball. Help me. Double takedown. Help me. Thanks. I need blue ball. Help me. Double takedown. Help me. Help me! Triple takedown. Help me! Thanks. ரோடு போட்டு ஆகாது இன்னும் ஊருக்குள்ள பசி விட மாட்டேன்றாங்க. பள்ளிமுறை போயிட்டானா தெரியாது. கையும் போயிட்டானா தெரியாது. சரி தம்பி, நம்ம ஊர்ல இருந்து சின்னமனூருக்கு எத்தனை கிலோமீட்டர்? 22. அப்ப சின்னமனூர்ல இருந்து நம்ம ஊருக்கு சொல்லுப்பா. அது அந்த ஊருக்காரங்க தான் கேட்கணும். நாட்டுல எவனுக்குமே விவரம் பத்தலடா. First doom. Double takedown. Triple takedown. Help me! Ace. Free Fire India is set in a virtual world and is not based on the real world. Don't worry if you're eliminated. Respawn awaits. Help me!
me. Help me! First doom. Need equipment! First doom. Need equipment! Help me! முடியுது. அண்ணா எங்க 3 பேரையும் வேகமா ஒருத்தர் துரத்திட்டு வரா. வந்து கேட்டா தெரியாதுன்னு சொல்லிடுங்க. என்னண்ணே சும்மா இருக்கீங்க? சொல்லிடுறேன். ஏய் அண்ணா சரிட்டார். வாங்க வாங்க. முதல்ல ஒருத்தன் பின்னால நின்னதுக்கே சந்தேகப்பட்டு அனுப்பிட்டான். இப்ப 3 பேர் வந்து பின்னால நிக்கிறாங்க. இவங்கனால எதுவும் பிரச்சனை வருமோ? பேப்பர் படிச்சுக்கிட்டா தானே வரும். படிக்காம பாத்துக்கிட்டே இருந்தா அருவா என்னயா இங்க எவ்வளவு நேரமா தங்கி இருக்க? தங்கி இருக்கனா? தங்கி இருக்கனா? ரூம்பா போட்டிருக்கேன். சேர் போட்டு தானே உட்காந்துருக்கேன். கேட்கறதுக்கு பதில் சொல்றா. இங்க எவ்வளவு நேரமா தங்கி இருக்க? காலையில இருந்து தங்கி இருக்கேங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உசுருக்கு பயந்து 3 பையில ஓடி வந்தாங்களா? அவங்கள காட்டி கொடுக்காம வெட்டுப்பட்டு சாகிறதுக்கு பேசாம அவங்கள காட்டி கொடுத்துட்டு அன்னைக்கு மாதிரி கையில அடி வாங்குறது எவ்வளவோ மேலு. அதுதான் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட. பின்னால ஒளிஞ்சிருக்காங்க. அருவாளை கடவாய்கிட்டே வச்சிருக்கானே. வாங்கடா என் பங்காளிகளா. எனக்கு தெரியும்டா நான் தான் ஜெயிப்பேன்னு. சொன்னேன்லடா, ஆளுகளோட எண்ணிக்கை பார்த்து பயப்படுறத விட ஆயுதத்தோட ஒருத்த வந்தாலும் பயந்து வாங்கின்னு சொன்னேன்ல. பயந்து கடி கொடுத்துட்டான் பாத்தியா? பந்தயத்துல நான் தான் ஜெயிச்சேன். எடுங்க ஆளுக்கு 1000. பந்தயமா? என்னடா சொல்ற? சூதாட்டம். சூதாட்டம் சீட்டு வச்சு விளையாடுவாங்க. அது ரொம்ப போர் அடிச்சு போனனால புதுசா ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சு விளையாடுறோம். ஜெயிக்க வச்சது ரொம்ப நன்றி. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? நீ ஜெயிச்சிட்ட, அவனுக்கு தோத்துனால ஏமாந்துட மாட்டாங்க. அதுக்கு தான் நீ இருக்கலடா. நானா? நான் என்னடா பண்ண முடியும்? நீ ஒண்ணும் பண்ண வேணாம். என்னடா ரவுண்ட் ரவுண்டா இருக்கு? இதுக்கு பேர் தான் ரவுண்ட் கட்டு. வாங்கடா பக்கத்துல இன்னொருத்தர வச்சு விளையாடலாம். அங்க ஆள் கிடைக்கலன்னா அடுத்து எதை திட்டம் போடுறாங்களே? டேய் இவரை வச்சு அங்கேயும் விளையாடுவோம். கரெக்ட். நல்ல ஐடியா. டேய் ஆளு காணும்டா. டேய் அதோ ஓடுறா பாரு. Need equipment! Help me! First doom. உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேன். அத நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சேச்சா என்னமா நீ? நம்ம 2 பேரும் புருஷ முட்டாட்டியா போறோம். நம்மளுக்குள்ள பேசுற விஷயத்தையா போய் நான் வெளியே சொல்லுவேன்? நீ தைரியமா சொல்ற என் தங்கம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. சொல் சொல் சொல். போன வருஷம் மதுரையில அழகர் ஆத்துல இறங்குனாரு. இது ஒரு ரகசியமா? அவர்தான் வருஷம் இறங்குறாருல. குறுக்கால பேச நான் சொல்ல வந்ததே மறந்துடுவேன். திருவிழால நான் பட்டுப்பாவாடை கட்டிட்டு ஜம்முன்னு நின்னுட்டு இருந்தேனா, அப்ப கூட்டத்துல யாரோ ஒருத்தர் என் தோல் மேல கை வச்சுட்டாரு. திரும்பி பார்த்தா கண்டமனூர் ஜமீனு. அவரை நான் பாக்க, அவர் என்ன பாக்க பாத்துக்கிட்டே இருந்தா முடிவென்ன? வெக்கப்பட்டு கண்ண மூடனேனா
கண்டமனூர்காரு என்ன கண்டம் பண்ணிட்டாரு. கண்டம் பண்ணிட்டானா? அப்புறம் கண்டமனூர்காரர் விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? அவங்க அண்ணன் தம்பிக்காரரை கொலையா கொன்றுப்பானே. அதுதான் இல்ல, தம்பி பொண்டாட்டிய தாம் பொண்டாட்டி மாதிரின்னு அவர் யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். பதார்த்தமா விட்டு கொடுத்தியா? புதுசா இருக்கு. சரி, 2 பேரும் சேர்ந்து உன் வாழ்க்கையில விளையாண்டாங்க, போய் தொலையுது. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த விஷயம் வீட்டு வேலைக்காரனுக்கு தெரிஞ்சு வேலைக்காரனோட முடிச்சுக்கலான்னு தோட்டத்து பக்கம் ஒதுங்கினேன். ஆனா தோட்டக்காரனும் பாத்துட்டான். தோட்டக்காரனுமா? அவனாலதான் என் வயித்துல புழு பூச்சி உண்டாச்சு. அத கலைக்கலான்னு நான் டாக்டர் கிட்ட போனேன். ஆனா அந்த டாக்டர் என்ன கலையோக்கலன்னு கலைச்சிட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வீட்ல வேலைக்காரங்க நிறைய இருக்காங்களா? Double takedown. Need equipment. யாரா அவன்? எதா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யடா. குண்டா போடுற மாதிரியா போட்டு போறீங்க? எவரெஸ்ட் பத்திரிக்கையில இமயமா வாழ்ந்துக்கிருந்தேன். ஒரே நாள் ராத்திரியில ஒட்டுமொத்த சோழியை முடிச்சு இப்படி சிதறதாங்க மாதிரி சிதற விட்டு உட்கார வச்சுட்டேப்பா பிள்ளையாரப்பா. இது என்ன நியாயம்? ஏன் என்னத்துக்கு? Help me. First doom.